சாலமன் ஜெபா தம்பி Esther. Jai. Vasanthi, Vasanthi. அம்மா வைங்க சரி வேண்டாம் வாங்க இந்த நாளில் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினிவத்தின் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களால் இயன்ற சின்ன உதவிகளை செய்திருக்கிறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் இன்னும் தாங்கும்படி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ குயிக்ஸ் இப்போ சிறுவர்களுக்கான ஒரு கேள்வி கேட்கப்படும். அதில் பெரியவங்க யாரும் ஆன்சர் பண்ண வேண்டாம். சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கான ப்ரைஸை தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவரே, இதை நடத்துறதுக்கு எங்கள்கிட்ட வேண்டிய பலன் இல்லையே, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி பாரத்தோடு உண்மையிலேயே ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சோம். ஆண்டவர் வழி திறப்பார். புதிய வழிகளை செங்கடலில் வழி திறந்து நடத்திட்டு போனவர் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறாரு. நிச்சயமாக நமக்கு எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்துவார் அப்படின்னு ஜெபிச்சோம். ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு காணிக்கைகள் அனுப்பினாங்க. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. கனகா நம்ம ஊர் பிள்ளை தான், அவள் காணிக்கை அனுப்பியிருந்தா. ஜான் அப்படின்னு சொன்னையில் ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பியோட சித்தப்பா சென்னையிலேருந்து அவர் காணிக்கை அனுப்பியிருந்தார். வெர்ஷன்னா ஐசனோட ஃப்ரெண்டு போன வாரம் வந்திருந்தான். அவன்கிட்ட நீ கட்டாயமாக மீட்டிங் வரணும் அப்படின்னு சொன்னேன். அவன் மீட்டிங் வர முடியலைம்மா அப்படின்ட்டு அது கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தான். எவ்வளவு அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா ஒரு சிலர் குறைய அனுப்பியிருப்பாங்க, கூட அனுப்பியிருக்கேன். இது வாசிக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நந்தினி பெங்களூரில் ஒரு இந்து சகோதரி, அவள் ரொம்ப கொடுக்க ஆசைப்படுது. ஆனால் அவளால் கொடுக்க முடியல. அவளுடைய கணவர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவள் செய்தி கேட்குறதே தெரியாமல் தான் கேட்பாள். கேட்டு அழைச்சிடுவாள். அந்த மாதிரி அவர் பாப்பார் அப்படின்ட்டு அந்த மகள் கொஞ்சம் அனுப்பியிருந்தா. மதின்னு ஒரு சகோதரி விகேபுரம், அது என்னோடய ஸ்டூடெண்ட்டு. அவள் ஆண்டவரை இந்து பிள்ளை தான், ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கா. ஆனால் அவள் கணவர் இன்னும் ஆண்டவர் அறியலை. ரகசியமாக என்ன செய்வா, இங்கே ஜோம் பண்ணுவா, ஃபோன் மூலமாக ஜோம் பண்ணுவா, பேசுவா. அவர் இல்லாத நேரம் தான் பேசுவா. நாங்கள் அவளுக்கு போட முடியாது, அவள் தான் எங்களுக்கு போடணும். ஏன்னா ஃபோன் போடுறது, ஏன்னா அவர் இல்லாத நேரம் பார்த்து அவள் போடுவாள். அப்படியாக அவள் ஆண்டவர் விசுவாசிச்சுட்டு அந்த மகள் காணிக்கை அனுப்பியிருந்தா. ஜாய் விகே புதர், நம்ம வீட்டுக்கு வழக்கமாக நம்ம ஜெப குழுவில் உள்ளவ தான் ஜாய். அவள் அவள் என்ன பண்ணா அப்படின்னா
இந்த மாதம் 3வது வாரம் சாதாரண கூட்டம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாட்டுக்காண்டி தாரேம்மா அப்படின்னு கொண்டு வந்து நான் இல்லை. அந்த நேரம் நாங்கள் ஆஸ்பத்திரி போயிருந்தோம். என் தம்பி வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருந்தோம் ஜாய். அப்புறம் சம்பத்துன்னு ஒரு சகோதரர் பெங்களூர்லேருந்து அவர் எங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தார் காணிக்கை. தங்கராஜ் அண்ணன் மகன் நம்ம அக்கா அவங்க பையன் அவரும் அந்த தம்பியும் எங்களுக்கு மாதம் மாதம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க காணிக்கை அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கார்த்திகா அப்படின்னு ஒரு பிள்ளை உங்களை இந்து சகோதரி, அவள் வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாள். அவளுக்காக குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது கரு வச்சு தான் அவளுக்கு குழந்தை பிறந்தது. 15 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கா ஒரு ஆண் குழந்தைக்காக. அவள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பியிருந்தா, சின்ன தொகை அனுப்பியிருந்தா. இந்து குடும்பம். அப்புறம் புஷ்பராணி அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு, அவள் வந்து சென்னையில் இருக்கா. ரொம்ப ஆசைப்படுவாள் இங்கே வரணும், இந்த மீட்டிங்லாம் கலந்துக்கணும்னு. அவளால் வர முடியாது. அவள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, இந்த ஊழியக்காரங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அவள் ரூபா அனுப்பியிருந்தா. அப்புறம் ஜபா தம்பி வந்து இந்த மைக்கு ஒரு மைக் இருக்கிறதுனால சரியாக இது பண்ண முடியலை அப்படின்னு சொன்னோன்னே ஜபா தம்பி இதை வாங்கி தந்துருக்குறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. என்னோடய தங்கச்சி மகன் திருநெல்வேலியில் இருக்கான். அவன் கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தான். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் எங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். உண்மையிலேயே ரொம்ப கலங்கி போயிருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஆண்டவரே எப்படி இதை சமாளிக்க எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் எங்களுக்கு வழி திறக்கணும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்தார், நடத்தினார். அவருக்கு நன்றி. இந்த நாளில் சகோதரனை கொண்டு வல்லமையாக ஒரு ஊழியத்தை செய்ய வச்சார். அதுக்கு நன்றி சொல்கிறேன். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நன்றி சொல்கிறேன். நானும் 2 பேரை பார்த்தது கிடையாது இது வரைக்கும். அந்த நோட்டீஸ் அனுப்புனாங்கல்ல, அப்போ தான் பார்த்தேன். அப்போ ஐசக் தான் இப்போ ஒரு 3-4 மாதமாக அவன்கிட்ட கேட்பேடா, நீ யாருக்கும் சொல்கிறியா, நீ சொல்கிற ஆளுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்போண்டா அப்படின்னு சொன்னான். அவன் தான் இப்போது 2-3 மாதமாகவே ஆட்கள் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வந்து கலந்துக்க மாட்டான். அவனுக்காக ஜோம் பண்ணிக்கங்க. அவன் வந்து ரொம்ப நிற்கிறதுக்கு கூச்சப்படுவான், கொஞ்சம் கூச்ச சுபாவம். அவன் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல அவனை வல்லமையாக நிறுத்தணும். அதுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்ருக்கோம். ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன செய்வார், செய்ய போகிறார். ஏன்னா வாக்குத்தத்தங்கள் இருக்குது. வாக்குத்தத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே நடத்தியிருக்கிறாரு. கிரேஸ் சகோதரி வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சாரிம்மா, வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஆண்டவர் நாங்கள் அழைச்சோம், அழைக்காதவங்களும் வந்திருக்கீங்க. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த கூட்டத்தை எல்லோரும் வந்து சிறப்பி தந்தீங்க. அதுக்காக இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தம்பி ராபின் கூட இப்போ எங்களுக்கு வந்து தொடர்ந்து மியூசிக் போட்டுட்ருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதனால தான் அவங்க வரல. ஆண்டவர் கிருபையினால சீக்கிரமே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றல, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதை வந்து கரெக்டாக நம்ம ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் வாய்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி என் தம்பி வந்திருக்கான். நான் வரவே மாட்டான், சொன்னால் கூட வரமாட்டான். என் தம்பி ஜெய்சிங் கடைசி உட்காந்துருக்கான். வந்து விகே புதூரில் எந்திப்பா கொஞ்சம் இருந்துச்சு காமி. விகே புதூரில் வந்து ஃபார்மசிஸ்டாக இருக்கான் தம்பி. அவன் இப்போது ரொம்ப வரமாட்டான் மீட்டிங்க்கெலாம். இன்றைக்கி கூப்பிட்டாங்க, உடனே என்ன செய்யிருக்கான், வந்திருக்கான். ஆண்டவருக்கு நன்றி. இதே மாதிரி எனக்கு புதிய நான் இந்த தடவை ஜப குறிப்புகள் நாங்கள் எழுதி வச்சு ஜபித்தோம். மைக்குக்கு எழுதி வச்சு ஜபித்தோம். அப்புறம் நீங்களும் ஜபிச்சுக்கோங்க. இப்போ வந்து மாடியில் கட்டிட்டோம். அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி கட்டிட்டோம். ஆனால் ஏற முடியலை. எனக்கும் ஏற முடியல, அவங்களுக்கும் ஏற முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை அற்புதமாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிடும் வாரம் ஒய்யாமல் ஏறி இறங்குறதில்ல. அதுக்கு ஒரு லிஃப்ட் வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஐஸ்வர்ய சமன்னர், என்னாலும் தர அவர் வல்லவராக இருக்குது. நமக்கு தேவைன்னா தருவார். என்ன தேவையோ எப்போ தேவையோ கரெக்டாக அப்போ தருவார். ஒரு நிமிஷம் முந்தியும் தர மாட்டார், பிந்தியும் தர மாட்டார், கரெக்டாக தருவார். என் வாழ்க்கையில் தான் நான் அதனால் கவலைப்பட மாட்டேன். கரெக்டாக அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருப்பேன். அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன செய்யணும், கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து என்ன வராது, உதவி வராது. எதிர்பாராத இடத்துலேருந்து என்ன வரும், உதவி வரும். அதேமாதிரி நீங்கள் வந்து அன்றைய எதிர்பாராத ஆத்துமாக்களையெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் எழுதி வச்சு ஜெபித்தோம். அப்புறம் அந்த கால சூழ்நிலைகளுக்காக ஜெபித்தோம். எந்த தடை இருக்கக்கூடாது, ஊழியக்காரங்க சரியான விலையில் வந்து நடத்தணும், அதுக்காக ஜெபித்தோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைங்க நல்லா வசனம் சொல்லணும். சின்ன காரியத்தை கூட நாங்கள் என்ன ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சு டெய்லி ஜெபிச்சுட்டு இருந்தோம். டெய்லி ஜெபித்தோம். ஆண்டவர் அதன்படி எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தார். இவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய தேவனை நாம் தெய்வமாக பெற்றிருக்க நம்மை போல பாக்கியசாலிகள் யாருமே கிடையாது. ஏன்னா அவரை நாம் தெய்வமாக பெற்றுக்கொண்டோம். அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட நாமும் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்க வரக்கூடிய நாட்களிலும் இதை விட மேலே
உன்னுடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த 38வது வருஷத்து ஆரம்ப நாளை கொண்டாட நீ கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரையும் நீ கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி. மீதியான நேரங்களில் உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யார் யார் நான் கேட்கலனாலும் வர நினைக்க வேண்டாம். எல்லாரும் சாப்பிட்டு வாங்க.